ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் டெய்லி வீடியோ பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் வீக் சொன்ன சப்போர்ட் அண்ட் டிசிஷன் எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ மார்ச் மாதத்துக்கான முதல் வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் என்னென்னன்றத லெவல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட லெவல்ஸில் நம்ம இப்போ போட்ட ஃபிப்னோசி எதை வச்சு போட்டோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எலாபரேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லிக்காக, அதாவது நிஃப்டியோட மந்த்லி கேண்டலில் மாற்றிக்கிட்டு ஒரு மாதத்துக்கான ஹை அண்ட் லோக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபிப்னோசி ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியோட ஃபஸ்ட்டு வீக்கில் போன ஹை, ஓகேங்களா, 5th டே போணுச்சுன்னா பிப்ரவரி 5th போணுச்சுன்னா ஹை பேருக்கு 23,805. அதை நான் ஹையாக மார்க் பண்ணிக்கிட்டேன். லோவாக பார்த்தீங்க அப்படின்னா 22,105 அப்படின்றது லாஸ்ட்டு அந்த பிப்ரவரியோட லாஸ்ட்டு டே என்ன ஆச்சுன்னா வந்த லோ. ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே நான் ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபிபனோசி ட்ரா பண்ணதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, இதுதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோ. இதுக்கு ஃபிபனோசி ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஃபிபனோசியில் என்ன சொல்லுது, அடுத்த லெவல்ஸ் எங்கே போகும் அப்படின்ற மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,100 அதாவது லாஸ்ட் டே போன லோவை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் ஃபிகரை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது, 22,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா 21,641 அப்படின்ற ரேஞ்சு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் ஜிடிபி டேட்டா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ப்ளஸ் அந்த ஜிடிபி டேட்டா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 6.5 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ அதுமாரி இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி 6.5 இருக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல நாளைக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத நாளைக்கு பார்க்கணும். அதாவது 22,100க்கு மேலே, அதாவது 22,100 சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இன்கேஸ் 22,000 சப்போர்ட் எடுக்குதான்றதையும் பார்க்கணும். ஒன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம லாஸ்ட் டே போன ஹை கிட்டத்தட்ட 22,468 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,000 அண்ட் 22,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 21,641. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 hour டைம் ஃப்ரேமில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் உள்ளது பொசிஷனலாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே லெவல் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ அடுத்தது அதுக்கான ப்ராசஸ் என்னன்றது நான் சொல்கிறேன். இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மந்த்லி கேண்டலுக்கு போட்ட ஃபிப்னோசி தான் இது ஹை அண்ட் லோ. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன இந்த நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் டே போன சப்போர்ட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 48,079. ஸோ இந்த லெவல்ன்றது சப்போர்ட் ஆகும். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 48,631. இந்த எல்லா ஹையும் நான் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது 1 hour டைம் ஃப்ரேம். அப்போ இந்த நாளைக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48,065க்கு கீழே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,390, அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 600 பாயிண்ட் 600லேருந்து 700 பாயிண்ட் என்ன ஆகும்னா ஃபாலோ ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 600 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது 48,000 பிரேக் அவுட் பண்ணுற வரலையும். ஓகேங்களா? ஸோ 48,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 47,390, 400 அந்த ரேஞ்சுக்கு அடுத்த சப்போர்ட் வர்றதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஓகே, லாஸ்ட் டே சொன்ன இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் லோ அந்த 48,065, அதுலேருந்து இன்கேஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்றது நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 48,631 அப்படின்ற ரேஞ்சு நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஜிடிபி டேட்டா பாசிட்டிவ் நோட்டாக போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன்லையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 49,060ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டிக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லிக்கு நான் இது போடாமல் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங்கு லோ ஸ்விங்கு ஹைக்கு நான் என்ன பண்ணுங்கன்னா ஃபிப்னோசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக 27 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரலையும் போனால் ஹை அண்ட் லோக்கு நான் போட்டிருந்தேன். அதை போன மாதத்துக்கு போட்டிருந்தேன். அந்த போன மாதத்துக்கு உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போன மாதத்துக்குள்ள ஒரு 1 மந்த்லேயே இருக்குது அந்த இது ஃபின் நிஃப்டி. உங்களுக்கு நான் அதை காமிக்க பாருங்கள்.
அதாவது மந்த்லி கேண்டிலில் நான் மாற்றிக்கிட்டேன். மந்த்லி கேண்டிலில் மாற்றிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீவியஸ் 1 மந்த் கேண்டிலை பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் 1 மந்த் கேண்டில். அந்த 1 மந்த் கேண்டில்குள்ளேயே அடுத்த 1 மந்த் இருக்குது. அதாவது இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆனதுக்குள்ளேயே தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ட்ரேட் ஆகி இருக்குன்றது தான் நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், அடுத்தடுத்த மாதம் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா இன்சைட்லேயே இருந்திருக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே நிஃப்டியில். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஃபிப்னோசி வந்து நான் வந்து ப்ரீவியஸோட மந்தோட லோக்கும் பிப்ரவரி மாதத்தோட ஹைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபிப்னோசி ட்ரா பண்ணதுக்கான காரணம் அதுதான். இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஹை அண்ட் லோ இது தான். அப்படி இருக்கும்போது இப்போ லாஸ்ட்டாக வந்து சப்போர்ட் எடுத்த எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஃபிப்னோசி லெவலில் வந்து 0.5 கிட்ட போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்து நிற்கிது. இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வருது, டேவோட லோ வருது அப்படின்னா இந்த 23,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,223 கிட்டத்தட்ட ஒரு 223 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,000 ரெசிஸ்டன்ட் எடுத்து திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு 22,878 அப்படின்றது ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா 22,665 அப்படின்றது சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா சார்? இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஏன்னா ஒரு போன மாதத்துக்குள்ளே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சால்டேஷன் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுது பாருங்க, ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்சால்டேஷன் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ் தான் வந்து அதிகபட்சம் பெரிய மூவ்மெண்ட்டே நடந்திருக்கு ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்தோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபாலு, ஹியூஜ் ஃபாலு. கிட்டத்தட்ட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மந்த்துக்கான ஹை அண்ட் லோ போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த மந்த்துக்கான ஹை அண்ட் லோவில் நான் போட்ட ஃபிப்னோசியில் இப்போ நான் வந்து லாஸ்ட் டே வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ வந்து பார்த்தீங்கன்னா 10,675 அப்படின்றது நம்மளுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த 10,675 பிரேக் அவுட் பண்ணுதுன்ற பட்சத்துக்கு 10,261 அப்படின்ற ரேஞ்சு தான் அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது. இதுதான் நம்ம சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த 10,261 அப்படின்ற சப்போர்ட்டு அதேமாரி லாஸ்ட் டே வந்த லோவை வந்து கட் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரீவியஸ் டேவோட இந்த இடம் ஸ்விங்கு, அதாவது 10,800க்கு மேலே போகுது, 10,850க்கு மேலே போகுது அப்படின்னா ஒன்ஸ் 11,000ன்ற லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த 11,000 பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா 11,255 தான் அடுத்த ஃபிப்னோசி லெவலில் இருக்கக்கூடிய கோல்டன் ரேஸ் லெவல். இது ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும் 11,255. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதத்துக்கான பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஃபிப்னோசி அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு 1 மந்த்துக்கான ஹை அண்ட் லோவே போட்டிருக்கோம். இந்த ஹை அண்ட் லோவில் பார்த்தீங்க அப்படின்னா 73,140 அப்படின்ற ரேஞ்சு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸாக இருந்த லோ அதுதான். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 71,600 தான் அடுத்த ஃபிப்னோசி லெவலில் இருக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்குது. ஒன்ஸ் ரிஜெக்ஷன் லெவலுமே பார்த்தீங்க அப்படின்னா 71,600 தான். அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது 73,130க்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 73,200 300க்கு மேலே கிளம்பிடுச்சுனாலே கிட்டத்தட்ட வந்து 74,330 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 74,330. ஒன்ஸ் இந்த 74,330க்கும் பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா 75,272 கோல்டன் ரேஸ் லெவல்ன்றது இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பாருங்கள் 1 2 3 இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் ஆகிருக்கு. அதனால் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து மேஜராக இருக்கக்கூடிய 75,272 ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இது வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். இது எல்லாமே வந்து ஒரு லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் பொசிஷனல் ட்ரேடாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடே லெவல்ஸ் மற்றும் உங்களுக்கு வந்து இன்ட்ராடேயில் வந்து நான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், இந்த லெவல்ஸில் வந்து பர்ஃபெக்டாக நானே ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னால் கோர்சஸ்லாம் வாங்க முடியல, எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கோர்சஸ் கற்றுக்கிட்டு நான் ட்ரேட் பண்ணணும் ஆர்வமாக இருக்கிறவங்க நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அக்சஸ் அண்ட் ஃப்ரீ சப்போர்ட் வந்து லைஃப் டைம் அக்சஸோடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கோர்ஸை வந்து பை பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ அக்சஸாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே வந்து ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு
ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இதாக போயிட்டுருக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு வேணும் நான் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளோட ரெஃபரல் ஐடி அதாவது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க்குமே. ஸோ அது மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்ட்ராடேயில் ஒரு மினிமம் வந்து ஒரு ப்ராஃபிட்டு ஓகேங்களா, லாஸஸ் இல்லாமல் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஃபுல் டீட்டெயில் எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது நாளைக்கு அடுத்த வாரத்துக்கெல்லாம் வந்து பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ நம்பா.